அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். சென்ற இரவெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை பத்திரமாக பாதுகாத்திருக்கிறார். புதிய நாளில புதிய ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 20வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவர்களின் ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். எளியவன் பொல்லாதவன். இந்த உலகத்தில் எவ்வளவு எளியவர்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்திலே எளியவன் இல்லாமல் போவதில்லை, எப்பவுமே இருப்பாங்க. எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். எளியவனை கர்த்தர் வழி நடத்துகிறார். இப்ப எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு கர்த்தர் தப்புவிக்கிறார். இன்றைக்கு கூட ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு கார்ல ஒரு ஃபேமிலி போகிறான், மத்திய பிரதேஷ் நாசிக்ல, மகாராஷ்டிரா. அங்க பின்னால ஒரு பைக்ல கையில பெரிய அயன் ராட் எல்லாம் வைத்து 2 பேர் துரத்துக்கிறாங்க. 15 கிலோமீட்டர்ஸ் அந்த காரை சேஸ் பண்ணி போறாங்க. எதுக்காக என்று சொன்னா, ஏதோ அவர்கள் விரும்பின ஒரு பெண்மணி ஏதோ அந்த கார்ல இருக்கிறாள் போல இருக்கு. அந்த ஃபேமிலி கார் போகிற ஃபேமிலி கார் அந்த விண்ட்ஸ்க்கு அந்த கிளாஸ் எல்லாம் அடித்து உடைத்து திடீர்னு அங்க 9 பேர் கூடி இந்த பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஆகிவிட்டது. இப்போ பாருங்க, இந்த மகாராஷ்டிரா அந்த ஹைவேல 15 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கு அப்புறம் அதை பார்க்கவோ தடுக்கவோ யாரும் கிடையாது. அவங்க எளியவர்கள், சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆனா இவங்க அப்படி கிடையாது. இவர்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, ரவுடிசம் இருக்கிறது. எப்படியும் கடைசியில ஒரு வழியாக அந்த கார்ல சில பிரச்சனைகளுக்கு பின்பு அவர்கள் எப்படியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்விட்டார். இப்ப எளியவர்களுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். இன்னைக்கு நாமும் கூட ரோட்ல போறோம், கார்ல போறோம், பைக்ல போகிறோம். பொல்லாதவன் தேசத்துல எழும்பி வந்து விடுகிறான். கர்த்தர் எளியவனுடைய ஆத்துமாவை அவன் கைக்கு தப்புவிக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையில கூட ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, பொல்லாதவனுடைய கைக்கு என்னை தப்புவி. தேசத்துல எவ்வளவு பொல்லாதவர்கள் காணப்படுகிறார்கள். அதுவும் இந்த போதை கலாச்சாரம் பெருகின இந்த காலத்துல அநேகர் பொல்லாதவர்களாக என்ன செய்கிறார்கள், மாறிவிடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அவைகள்ல ஆண்டவருடைய ஜனம் போய் அகப்பட்டு விடக்கூடாது. அதற்காக நீங்கள் ஜெபித்து தான் வெளியே செல்ல வேண்டும். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். பொல்லாப்பு செய்வதற்கு அவர்களுடைய 2 கைகளும் நன்றாய் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைகூலி கேட்கிறான், பெரியவன் துராசையை தெரிவிக்கிறான், இவ்விதமாய் புரட்டுகிறார். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைகூலி கேட்கிறான், பெரியவன் துராசையை தெரிவிக்கிறான், இவ்விதமாய் புரட்டுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பொல்லாப்பு செய்கிறதற்கு அவர்களுடைய 2 கைகளும் நன்றாய் கூடும். அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது. அப்படிப்பட்ட உலகத்துல இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு நாம் சமாதானமாய் இருக்க வேண்டுமே, ஆனால் ஆண்டவருடைய கிரேஸ், கிருபை நமக்கு ரொம்ப தேவை. சங்கீதம் 23 4வது வசனத்துல பார்க்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருப்பாரே ஆனால் நாம் பொல்லாப்புக்கு விலக்கி தப்புவிக்கப்படுகிறோம். இப்ப எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். ஆகவே கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 9
18வது வசனத்தில் படிக்கிறோம், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஆண்டவர் எளியவனை மறப்பதில்லை. அப்படியே இந்த காலை வேளை நம்மை மறவாத ஒரு தேவனை நாம் சேவிக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே தைரியம் கொண்டு அவர் சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை முடிவு பரியந்தம் வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எளியவனை மறக்காமல் பாதுகாக்கிற தேவன். ஆண்டவரே, உலகத்தில் இவ்வளவு பொல்லாதவர்கள் பெருகி இருக்கும் காலத்திலே ஆண்டவரே, எளியவனுடைய ஆத்மாவை ஆண்டவர் பாதுகாத்து அற்புதமாய் நடத்துகிறேன். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர், இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாள் இவர்களுக்கு ஆண்டவரே மேன்மையாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தேவ மகிமையால் நிரப்பும். துதிக்கன மகிமை எடுத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமே. ஆம். காட் பிளஸ்.